ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வருணன், காட் ஆஃப் வாட்டர். ஜெயவேல் முருகனுடைய டைரக்ஷனில் ராதா ரவி, துஷ்யந்த், கேப்ரல்லா, ஜீவா மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வருணன், காட் ஆஃப் வாட்டர். வருணன் படத்தினுடைய டைரக்டர் ஜெயவேல் முருகன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் போபோ சசி, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீராம சந்தோஷ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் முத்தையன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராதா ரவி, சரண் ராஜ், துஷ்யந்த், கேப்ரல்லா, ஜீவா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய டைட்டில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது சம்மந்தப்பட்ட படமா இருக்க போகுதுன்றது. வருணன் தண்ணி சம்மந்தப்பட்ட படம் தான். ஸோ தண்ணியால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அண்ட் அதை எந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஆக்குறாங்கன்றதை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய படமாக தான் இந்த வருணன் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ துஷ்யந்த் அவங்களை தொடர்ந்து இப்போ நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்கூல் பாயா, அதுக்கப்புறம் காலேஜ் பாயா இருந்து இப்போ கொஞ்சம் லீட் ரோலாக நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு இந்த படத்தினுடைய கதாநாயகன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவருக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி விட படத்தினுடைய இன்னொரு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவி அவர்கள், அப்புறமா சரண் ராஜ். இவங்க ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம குடிக்கக்கூடிய இந்த கேன் வாட்டர்ஸ் அந்த வியாபாரத்தை பற்றியும் காட்டிட்டு அண்ட் அதுக்கு எங்கேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பாலிடிக்ஸோடு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அண்ட் வருங்காலத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி போக போகிறோம், தண்ணி எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முக்கியம் அண்ட் அது மூலியமா சொசைட்டி எப்படியெல்லாம் மாற்றுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதை சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்கள் எல்லாருக்குமே சமமானது அண்ட் அதில் ஒரு விஷயம் கம்மியாகும் போது இன்னும் மற்றதெல்லாம் எப்படி எழும்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது இந்த வருணன். அண்ட் வருணன் படத்தினுடைய கான்செப்ட் உண்மையிலே ரொம்ப நல்ல கான்செப்ட் அப்படின்ட்டு இருந்தாலுமே கூட நம்மளுக்கு மேபி இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கக்கூடிய படத்தில் எப்படி அவர் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு யதார்த்தமான ஒரு ஃபைட்டிங் அண்ட் அந்த கேரக்டர் அப்கமிங் ஆக்டராக இருந்தாலுமே கூட ஒரு சின்ன பையனாக காட்டினாலுமே கூட அவங்க எந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அந்த கேரக்டர்ன்றதை அதுக்கேற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவும் அமைச்சிருக்கக்கூடிய படமாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் இல்லாத மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளை கன்வின்சிங்காக கொண்டு போகிற விதத்தில் தான் இந்த ஓல் ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கிறாங்க. கேப்ரல்லா அவங்களுக்கு கொடுத்த பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது இல்லாமல் படத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸும் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணியினுடைய முக்கியத்துவம் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய வியாபாரம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த வருணன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த கதைக்கு தேவையான அந்த ஒரு டோனை அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான ஒரு அழகான கட்டிங் அண்ட் ஒட்டிங்கை எடிட்டர் முத்தையனும் பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஒரு அழகான ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்குது போபோ சசியோடைய இசை. இந்த திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ வருணன் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பாருங்க.